ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கு சூப்பரான ஒரு குழம்பு வெரைட்டி பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு எந்த காய்கறியுமே தேவையில்லை. வெங்காயம், தக்காளி, பூண்டு எதுவுமே நீங்கள் ரெடி பண்ண வேண்டாம். ஒரு அஞ்சு பொருளை நாம் வதக்கி அரைச்சிட்டு இந்த குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது சூடானதுக்கு அப்புறமா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா 4 சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வறுத்துக்கலாம். இது கருகிடக்கூடாது, நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா நான் இன்னைக்கு 6 சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதை ஆற வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும் உங்களுக்கு, ஆனால் கருகிடக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லையே ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடும். இது நீங்கள் மசாலா கொரன்னு அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, நல்ல ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ருசியாக சமைங்க, நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அக்கறை சீமையிலேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.